ஹாய் மக்களே! வெல்கம் டூ வாசா விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து ஷார்ட் பீரியட்ல எல்லாருமே வந்து என்னோட வீடியோஸ்க்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் குடுத்திருந்தீங்க. கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. லைவ் வந்தப்போ கூட எனக்கு நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எனக்கு இன்னுமே வந்து லைவ் போடணும், அதுக்கப்புறம் வீடியோஸ் போடணும் அப்படின்ற ஒரு பூஸ்ட் அப் மாதிரி எனக்கு அது கொஞ்சம் இருந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மார்னிங்கே சின்ன அண்ணன் வந்திருந்தாங்க. பாண்டிச்சேரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க. பாண்டிச்சேரி போற வழியிலே வந்து நெறையா சுத்தி காமிச்சாங்க. இங்கெல்லாம் அது என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்தாங்க. இவங்க வந்து என்னோட சின்ன நாத்தனாரோட ஹஸ்பண்ட் அவங்க. ஸோ வந்து அவங்க வீடுமே வந்து பாண்டிச்சேரியில தான் இருக்கு அப்படின்றதுனால நமக்கும் பாண்டிச்சேரி சுத்தி பார்த்த மாரியே இருக்கும். வீடியோ எடுத்த மாதிரியும் இருக்கும்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். இங்கே போகிற வழியிலே வந்து கோதுமை ஃபேக்ட்ரி, அதுக்கப்புறம் பால் ஃபேக்ட்ரி, அதுக்கப்புறம் நிறையா பிளேசஸ் இருந்தது. எனக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸாக. இதெல்லாம் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது அண்ணாவும் இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்தாங்க. இங்கே விலை கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து விழுப்புரம் டு பாண்டிச்சேரி வந்து ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து பைக் ட்ராவல் பண்ணும்போது இன்னும் ஜாலியாகவே இருந்தது. என்னென்னலாம் நமக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். ஒரு வழியா பாண்டிச்சேரி வந்துட்டோம். இப்ப வந்து பாண்டிச்சேரில ஐகான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நம்மளோட ஒயிட் டவுன் தான் நெக்ஸ்ட் நாங்க போறோம். அதுக்கு முன்னாடி ராக் பீச் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ఓ టెంపో షేర్ ఆటోమా ఆహా టెంపో அது சரி ஒயிட் டவுனா ஓகே ஓகே சென்னை ரங்கநாதன் ஸ்ட்ரீட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை விட பிஸியான ஸ்ட்ரீட் ஏதாவது ஒண்ணு இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாண்டிச்சேரி இந்த ஸ்ட்ரீட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எப்பயுமே இந்த இடத்துல வந்து கூட்டமாவே தான் இருக்கும். நான் மார்னிங்கே வந்துட்டேன் அப்படின்றதுனால, இப்போ வந்து ஷாப்ஸ் மட்டும் தான் என்னால பார்க்க முடியுது. அவ்வளவா கூட்டம் இல்ல. அவங்களுக்கு கீழ வந்து இந்த கொஞ்சம் மார்க்கெட்டு அந்த மாரிலாம் இருக்கும் இல்லையா? அவங்கலாம் வந்து காய்கறிலாம் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ போற வழியிலே நாங்க வந்து கொஞ்சம் காய்கறி ஏதாவது வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் கோழி கூடயும் ஃப்ரெஷ்ஷாவே வந்து இந்த நாட்டுக்கோழியெல்லாம் வந்து கூறு கட்டி விப்பாங்க. ஐ மீன் அந்த அ இது ஏலம் விடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரிலாம் வந்து வித்துட்டு இருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்ன இதெல்லாம் வந்து வெளியிலேயே ரோட்லயே வச்சு விக்கிறாங்களே அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஸோ வந்து பாண்டிச்சேரியும் வந்து எனக்கு வந்து சென்னை மாதிரியே தான் எனக்கு தோணுச்சு. அது வந்து எனக்கு வேற அப்படின்ற மாரி தோணல. ரொம்பவே நல்லா இருந்தது எல்லா பிளேஸுமே நான் போயிட்டு வந்தது. அடுத்தடுத்த வீடியோல வந்து நான் எங்கெங்க போனேன் அப்படின்றது கண்டிப்பா ஷேர் பண்றேன். இந்த மார்க்கெட் வந்து டெய்லியுமே இருக்கிற மாதிரி அவங்க வச்சிருக்காங்க. இது தனியா சண்டே மார்க்கெட் அப்படின்றது ஒண்ணும் இருக்கு. அது நான் வந்து ஈவினிங் தான் நான் அந்த சண்டே மார்க்கெட் போவேன். ஸோ அந்த வீடியோவும் நான் இந்த வீடியோக்கு அப்புறம் நான் அத ஷேர் பண்றேன். கண்டிப்பா அதையும் பாருங்க. பீச் ஏரியாக்குள்ள வந்தாச்சு நம்ம. ஏன்னா பார்க்கிங் வந்து இங்கேயே தான் நமக்கு குடுத்துருக்காங்க. நம்ம பைக்கு, கார் எதுனாலுமே இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ள போற மாரி இருக்கும். வாக்கிங் போறவங்க, ஜாகிங் போறவங்க அப்படி எல்லாருமே வந்து இந்த சன்ரைஸ் பார்த்துட்டே வந்து அவங்க வந்து அழகா நடந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு ப்ளே ஏரியா கூட இருக்கு. அங்கேயும் வந்து பசங்க எல்லாமே ஸ்போர்ட்ஸ்க்காக ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. அ மார்னிங்கே சன்ரைஸ பார்க்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசையா இருந்தது. அதுக்காக தான் சீக்கிரமா கிளம்பணும் அப்படின்னு நினைச்சேன். பட் வந்து என்னால கிளம்ப முடியல. அதனால என்னால சன்ரைஸையும் பார்க்க முடியல. பட் இருந்தாலுமே வந்து நான் நான் வர டைம்லயுமே வந்து சன் வந்து கொஞ்சம் கிட்ட தான் இருந்தது. அத பார்க்கும்போதே வந்து பயங்கரமா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருந்தேன். நான் போயிட்டு ப்ளே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இங்க வந்து கடல்ல நம்ம மேலேயே தான் நிக்கிற மாதிரி இருக்கும். கீழ இறங்க முடியாது பீச் கிட்ட. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து கல்லு மட்டும் தான் இருக்கும். இங்க வந்து நம்மளால வந்து இறங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்குன்னு தனியா வேற ஒரு பீச் இருக்கு. அங்க தான் நம்ம போணும் அப்படின்னாங்க. சரி ஓகே நெக்ஸ்ட் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நாங்க வந்து அந்த கல்லுல நின்னுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருந்தோம். இங்க ஒரு ஷிப் ரொம்ப நேரமா நின்னுட்டு இருந்தது. நான் கூட இது என்ன ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அவங்க அண்ணா சொல்றாங்க, "இது வந்து கடல ஆழப்படுத்துறதுக்காக வச்சிருக்காங்கம்மா. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து கடல் வந்து கொஞ்சம் மேலேயே இருந்ததுனால மீன் எல்லாமே வந்து கரைக்கு ஒதுங்குற மாதிரி சின்ன சின்ன மீன் மட்டும் தான் வருது. பெரிய மீன் எதுவுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கவர்மெண்ட் கிட்ட இவங்க சொல்லியிருப்பாங்க போல மீனவர்கள்லாம். அதனால அவங்களுக்காக வந்து இப்ப வந்து கவர்மெண்ட்டே எடுத்து அந்த கடல வந்து ஆழப்படுத்துறாங்க. அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே நம்மளும் வந்து ஃபுல்லா போய் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
எனக்கு கொஞ்சம் தூரம் வரைக்கும் போனோம். போயிட்டு காந்தி சிலை அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அங்கேயுமே வந்து எதிர்க்க வந்து ஃபுட் ஸ்டால்லாம் இருந்தது. பட் மார்னிங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து அடுத்து எங்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெரினா பீச் அங்க ஒண்ணு இருக்கு. அங்க தான் போலாம். அடுத்து நம்ம வந்து போய் பார்ப்போம். இது எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஆக்சுவலா மார்னிங்கே வந்து நம்ம ஒரு பீச்சுக்கு போகணும் அப்படின்றது நான் ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை தான். பட் நான் இன்னைய வரைக்குமே நான் போனதே கிடையாது. இன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து மார்னிங் பீச்சுக்கு வர மாதிரி எனக்கு சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. என் பொண்ணும், அண்ணாவும் ரொம்ப ஜாலியா ஜாகிங் போயிட்டு இருந்தாங்க. சரி ஓகே நம்ம வந்து அடுத்து போற மெரினா பீச்ல போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம் பைக்லயே. ராக் பீச், மெரினா பீச் பக்கத்துல இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் வந்து 2த்துக்குமே வந்து டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ நாங்க வந்து பைக்ல போயிட்டு இருக்கோம். இங்கேருந்து நம்ம வந்து அந்த மெரினா பீச் போலாம் அப்படின்னு சொல்லி. உள்ள வந்தாச்சு. இங்க வந்தது என்ட்ரன்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, ஐ லவ் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. சரி ஓகே. அங்க நின்னு நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் என் பொண்ணும் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தோம். நெறைய பேர் அங்க நின்னுட்டு வீடியோஸ்லாம் எடுக்குறாங்க. இங்க நெறைய பேர் ரீல்ஸ்லாம் போட்டுருக்காங்க. நான் டிவில பார்த்துருக்கேன். பட் இப்ப நான் அந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னும்போது ரொம்ப வந்து ஹாப்பியா இருந்தது. இங்க உள்ள மணல் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ வெள்ள வெள்ளேன்னு இருந்தது. நான் வந்து மத்த மத்த பீச்சுக்கும் இந்த பீச்சுக்கும் எனக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து வாட்டருமே சரி, மணலுமே சரி பியூரா இருந்தது. எந்த குப்பையுமோ இல்ல வந்து அந்த அழுக்கோ எதுவுமே இல்ல. ரொம்ப கிளீனா இருந்தது. எனக்கு பார்க்கவே வந்து ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கப்புறம் தூரத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஷிப் வந்து வந்துட்டு இருந்தது. ரொம்ப நேரமா வந்துட்டு இருந்தது. சரி ஓகே அது என்னதான் நம்ம பார்ப்போம். நம்ம கிட்ட வரட்டும் அந்த போட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா பார்த்தீங்கன்னா, கடைசியில அந்த போட்ல வந்து பின்னாடி வந்து ஒரு 4, 5 படக வந்து அவங்க தள்ளி வந்துட்டு இருந்தாங்க. எதனாலன்னு பார்த்தா, அந்த படகுலாம் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால தள்ளிக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதுவுமே வந்து எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. இது மாரி நான் கடல் வந்து நான் கிட்ட போய் நான் பார்த்ததே கிடையாது. இப்பயுமே அத நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அது த்ரோ ரொம்ப பண்ணி விட எக்ஸைட்மென்ட். போறாங்க. இங்க நம்ம வந்து போட்ல கூடயும் போலாம். இங்க போட்ல வந்து சன்ரைஸ் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நெறைய பிளேஸ்லாம் இங்கேயே வந்து சுத்தி காட்டுறாங்க. பாப்பா இருந்ததுனால என்னால போக முடியல. நான் இன்னொரு டைம் வந்தா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நாங்க வந்து ஜஸ்ட் அத பார்த்துட்டு தான் இருந்தோம். அதுவே எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வந்து ஸ்வாப் பண்றவங்க கூடயும் வந்து அங்க ட்ரெயின் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கேயே வந்து தனியா வந்து ஸ்விம்மிங் கத்துறதுக்கும், ஸ்வாப் பண்றதுக்கும் வந்து தனியா வந்து பிளேஸ் வச்சிருக்காங்க. ஸோ அங்கேயே வந்து அவங்களே சர்டிஃபிகேட்லாம் குடுத்து, நாங்களே வந்து நீச்சல் சொல்லி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் போற வழியிலேயே வந்து லைட் ஹவுஸ் பார்த்தோம். நான் இது வந்து சென்னையில பார்த்துருக்கேன். நான் அங்க சென்னையில வந்து நம்ம மேல போற ஆப்ஷன் இருந்தது. இங்கே அந்த ஆப்ஷன் இருக்கான்னு தெரியல. பட் இருந்தாலும் நாங்க வாசல்லயே பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் எதிர்க்க பார்த்தீங்கன்னா, ஒரு கோயில் இருந்தது. அந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னாங்கன்னா, சிவனும், அங்காளம்மனும் சேர்ந்த மாதிரி இருந்தது. என்னன்னா, இதுக்கு பின்னாடியே வந்து நெறையா சித்தர்களோட சிலை இருந்துச்சு. ஒவ்வொரு சித்தர பத்தியும் வந்து அந்த சிலையில எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி வந்து சுடுகாடு இருக்கு. அதுதான் வந்து இந்த கோயிலோட ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்ப நாங்க எங்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்பர் தான் போயிட்டுருக்கோம். இது பக்கத்திலேயே ஹார்பர் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம். அதையும் பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஹார்பர் இப்ப ஹார்பர் உள்ள தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு போற வழியிலே வந்து ஸ்விம்மிங் கிளாஸ், பிளேயிங் ஏரியா, அதுக்கப்புறம் வந்து ஸ்வாப் பண்றதுக்கு கிளாஸ் எல்லாமே அவங்க இங்க சொல்லி தராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஹார்பர் உள்ள வந்தாச்சு. இப்ப இது உள்ள பார்த்தீங்கன்னா, நெறைய பெரிய பெரிய ஷிப்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் போட்டு, ஃபிஷிங் போட்டு, அதுக்கப்புறம் பேசஞ்சர் போட் அந்த மாரி எல்லாமே இருந்தது. இங்கேருந்து தான் நம்ம வந்து மெரினா பீச் வந்து நம்ம போணும், சுத்தி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இங்கேருந்து தான் நமக்கு வந்து கூட்டிட்டு போற மாதிரி ஸ்டாப் வச்சிருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம ஏறுறவங்களையும் பார்த்தோம் நாங்க. அதுக்கப்புறம் போட் வந்து சில போட் வந்து ரிப்பேருக்காக இருக்கும் இல்லையா? அதுவுமே இங்க நின்னுட்டு இருந்தது. அதையும் நாங்க பார்த்தோம். நல்லா இருந்தது எல்லாமே. சரி ஓகே இதுக்கு மேல உள்ள வந்து போக முடியாது அப்படின்றதுனால நாங்க வந்து அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு நாங்க கிளம்பிட்டோம். இங்க வந்து கஸ்டம்ஸ் ஆஃபீசர் இருக்காங்க இல்லையா? அவங்களோட போட்டுமே இங்க நிக்குது. ஹார்பர்லேருந்து வெளியில வந்தோம் அப்படின்னா, அங்கேயே வாசல்ல வந்து ஃப்ரெஷ்ஷா மீன்லாம் விக்கிறாங்க. ஏன்னா, அங்கேயே வந்து கடல்ல புடிச்சிட்டு பக்கத்திலேயே வந்து விக்கிற மாதிரி. ஆனா கொஞ்சம் சின்ன சின்னதா இருக்கும். பட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே இருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கு. இப்ப ஹார்பர விட்டு வெளியில வந்தாச்சு. வெளில வந்துட்டு சரி ஓகே காஃபி ஏதாவது குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்ல அங்கேயே வந்து நல்ல ஷாப்பா பார்த்து ஒரு காஃபி, அதுக்கப்புறம் ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு நானு, பாப்பா, அண்ணன் 3 பேரும் வந்து கிளம்பிட்டோம்.
மார்னிங்கே எல்லாத்தையும் பார்க்க முடியாது அப்படின்றதுனால ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அதுக்கப்புறம் நாங்க கிளம்பி வரலாம்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு இப்போ இதுக்கு நெக்ஸ்ட் நாங்கள் எங்கெல்லாம் போனோம் அப்படின்றத நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.